கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த கிருபை ஊழியத்தின் தமிழ் இணைய ஆராதனை கூட்டத்திற்கு உங்களை மனமாற வரவேற்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். யாத்திராகமம் 23:25 வசனம் இவ்வாறு கூறுகிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவி கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆம், இந்த ஆராதனை கூட்டத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் துதிகளில் வாசம் செய்யும் கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இக்காலை நேரத்தில் எங்களை உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இவ்வாராதனை கூட்டத்தை ஆசீர்வதித்து நீரே வந்து வழி நடத்தும் ஐயா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், நம் கரங்களை தட்டி உயர்த்தி நம் பரிசுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபைக்கு வந்திருக்கிற இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆர்ஜிஎம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஏசப்பாவை நோக்கி நாம் இப்பொழுது ஆராதனை செலுத்துவோமாக. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அவர் நம்மை என்றும் மறவாதவர். நாம் அவரை மறக்கலாம், ஆனால் அவர் என்றும் மறவாத தெய்வனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் தந்தவர், அவர் உண்மையுள்ளவர். வருடங்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவர். நம் எதிர்காலம் அவர் கையில் கொடுக்கும்போது அவர் ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம், கையில் கட்டி உற்சாகமாக. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Thank you, Lord. ஒரு நாளும் என்னை
மாட்டோம் ராஜா. ஏசப்பா உங்க கோடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரே கண்ணின்மணி போல பாதுகாத்தவரே, ஹalleluya. ஆண்டவரே பலிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக எங்களுக்காக ஒரு தூதர்களை அனுப்பினீரே, ஒரு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஏசப்பா உங்க நன்றி கோடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் ராஜா. உண்மை என்று நாங்கள் யாரை பாடுவோம்? ஏசப்பா பரிசுத்தமே பரவசமே பாரணே சருளே பரம்பொருளே, நீங்கள் புதிய எங்களை அபிஷேகிப்பவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீரே, நன்றி நன்றி ராஜா. ஹalleluya. எங்களுக்கு முன்பதாக நீ செல்வதற்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. Yes Lord. பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரமருளே. பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரமருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் எங்களுக்கு. தேடினதால் கண்டடைந்தேன்,
பார்க்கல எங்கள் உள்ளம் பொங்குது தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பாதம் பணிந்து நாங்கள் வரும் பொழுது எண்ணிலா நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் ராஜா. நன்றி பரிசுத்தரே, நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விலையேறம் பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் விடுதலை கொடுத்தீரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, நன்றி ராஜா. ஆராதனை செலுத்துவோம் ராஜா. உமக்கு ஆண்டு முழுவதும் வருடங்கள் முழுவதும் உமக்காக நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கும் தகப்பனே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நீர் வாழ்கிற ராஜா, அரசு வருகிற ராஜா. இயேசப்பா எங்களை காப்போல தேட்டுகிறவர் நீர் தகப்பனே, உன்னை போல ஆற்றுகிறவர் நீர் ராஜா. கோழி தன் குஞ்சுகளை செகண்ட் கீழ் மறைத்தாலும் நீர் மறைப்பது போல நீர் எங்களை மறைத்துக் கொள்வதற்காக நன்றியோடு துதிக்கிற தகப்பனே. இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி, கோடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் என் இயேசப்பா ஒருவருக்கே. நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. சித்தம் நிறைவேறுக.
ஏசையா தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போலும் என் வாழ்விலே என் ஏசையா நீர் போலும் என் வாழ்விலே அவர் ஒருவருக்கே மாத்திரம் எல்லாம் துதிக்கணும். ஹalleluya. மகிமை உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், கணத்துக்குரியவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எல்லா கணத்துக்கும் உரியவர் அவர் ஒருவரே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி நம்மை தோள் மீது சுமந்து வருபவர், நாள்தோறும் மணிதோறும் நிமிடங்கள் முழுவதும் ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி வல்லவராயிருக்கிறார். இசப்பா, இந்த வேளையில உங்களோடு நான் பார்த்திருக்க நன்றி. இந்த ஆராதனை வேலை நீ ஆசீர்வாதம் தந்திருக்க நன்றியோடு துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த கிருபை ஊழியத்தின் தமிழ் இணைய ஆராதனை கூட்டத்திற்கு மீண்டும் உங்களை மனமாற வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்கள், பின்னூட்டங்கள், ஜெப கோரிக்கைகள், மேலும் நம் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அளித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். இவையெல்லாம் உங்கள் திரையில் கீழே காணப்படும் எங்கள் சபையின் மின் அஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்பொழுது காணிக்கை நேரம். அதற்கு முன் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை மீண்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எபிரேயர் 13:16 வசனம் இவ்வாறு கூறுகிறது: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமா இருக்கிறார். உங்கள் காணிக்கைகளை எங்கள் சபையின் வங்கி கணக்கு எண்ணுக்கு செலுத்தலாம். அவ்வெண்கள் உங்கள் திரையின் கீழே காணப்படும். எங்கள் சபையின் ஊழிய தேவைகளுக்கு உங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் கொடுப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் யெகோவா ஈரே, உமக்கு நன்றி. இக்காணிக்கைகளை எங்கள் சபையின் ஊழியத்திற்கு கொடுத்த எல்லா அன்பான கரங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவர்களின் வேலைகளையும் ஆசீர்வதியும், அவர்களின் பள்ளி கல்லூரி படிப்பையும் ஆசீர்வதியும், அவர்களின் எல்லா உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதியும், அவர்களின் எல்லா தேவைகளையும் சந்தியும், அவர்களை சுகமாய் வைத்திரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமென். இன்றைய செய்திக்கு பிறகு நற்கருணை நேரம் தொடரும். உங்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இப்பொழுதே உங்கள் அருகில் வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். இன்றைய செய்தியை வழங்க எங்கள் மூத்த போதகர் ரெவரண்ட் ஆகஸ்டின் பாபுவை வரவேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த டெலிகாஸ்ட் மூலம் உங்களை சந்திப்பதற்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேத புஸ்தகம் சொல்லுகிறது போல அவர் வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டி இருக்கிறபடியால் இந்த அக்டோபர் மாதமும் நன்மையான ஒரு மாதமாய் நமக்கு இருக்கும். அவர் அதிசயமான தேவன். பாருங்கள், நாம் அக்டோபர் மாதத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி வேதத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கலிலேயாவில் இருக்கிற அந்த இடத்தை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது, கப்பலிலே கடந்து செல்லும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியால் அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகள் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின் அணையத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். இந்த பகுதி நாம் பல முறை படித்திருக்கிறோம். நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். ஆனால் வேத வசனம் ஏன் இந்த பகுதியை இப்படி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, வேத வசனம் பாருங்கள், படவை பற்றியோ அந்த காற்று பெருங்காற்று வீசிற்றே அதை பற்றியோ அல்லது சீஷர்களை பற்றியோ நாம் தெரிந்து கொள்வதற்காக அல்ல. அங்கே இருந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகள் எழுதப்பட்டது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அதில் கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்து தான், கிறிஸ்து தான் வேத புஸ்தகம். கிறிஸ்துவை குறித்து தான் நாம் படிக்க வேண்டும். படவை பற்றி அல்ல, காற்றை பற்றி அல்ல, அல்லது கலிலேயாவை பற்றி ஒரு பெரிய தொகுப்பு அல்ல. கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கப்பல் பிரயாணத்தில் போகிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்று. இப்பொழுது அந்த படவில் அவர்கள் போகும் பொழுது பெரும் காற்று அடிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நம்ம புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர்தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அவர்தான் நமக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தை அவர் கொடுக்கும் பொழுது இந்த மாதத்திற்கு வேண்டிய சகல விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பலனையும் அவர் சேர்த்து நமக்கு கொடுக்கிறார். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அந்த காற்று அடிக்கும் பொழுது அவர் நித்திரையாய் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. முதலாவது காரியம், கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அது எந்த ஒரு மாதமானாலும் சரி, இரண்டு காரியங்கள் அந்த மாதத்திலே உங்களுடைய மனதை பாதிக்கும். ஒன்று நம்முடைய ஞாபக சக்தி, மற்றொன்று நம்முடைய கற்பனைகள். வேதவசன கற்பனைகள் அல்ல, கற்பனைகள், இமேஜினேஷன் என்று சொல்லுகிறோமே, கற்பனை கொள்ளுகிற காரியம். நம்முடைய ஞாபக சக்தி என்ன செய்யும் பாருங்கள், பழைய அனுபவங்களை எல்லாம் யோசிக்கும். இப்படி அவருக்கு நடந்து விட்டதே, இப்படி இது நடந்து விட்டதே, கடந்த மாதத்தில் அப்படி இருந்ததே என்று சொல்லி அது ஞாபகப்படுத்தும். மற்றொரு பக்கம் நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய கற்பனா சக்தி இருக்கிறது பாருங்கள், அது நமக்கு பயத்தை உண்டாக்கும். முதலாவது இயேசு செய்த காரியம் பாருங்கள்,
அவர் அமைதலாய் இருந்தார். He was calm. அவர் அமைதியாய் இருந்தார். அவர் நித்திரையாய் இருந்தார். அமைதி. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், you have to be calm. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அவசரப்படுகிறதோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுதோ, நீங்கள் அமைதியாய், எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கள். அங்கே புயல் வந்திருக்கிறது, எனக்கு தெரியும், காற்று அடிக்கிறது. I remain calm. ஆனால் அமைதலாய் இருந்து கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான காரியம், அமைதியாய் இருப்பது. எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாய் இருப்பது. வேத வசனம் சொல்லுகிறது, பிலாத்தின் இடத்தில் கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்தின பொழுது அவர் பேசாமல் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அமைதலாய் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே ஒரு வேளை உங்களுடைய மனம் புண்படும் படிக்கோ, அல்லது உங்களை ப்ரோவோக் பண்ணும் படிக்கு, தூண்டிவிடும் படிக்கோ காரியங்கள் நடக்கலாம். அமைதியாயிருங்கள். அமைதியாயிருங்கள். வேலை ஸ்தலத்தில் அமைதியாயிருந்து பாருங்கள். பிள்ளைகளோடு அமைதியாயிருந்து பாருங்கள். அந்த அமைதியில் ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த சீஷர்கள் ஒரு காரியத்தை கர்த்தர் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிறார். அமைதியாயிருங்கள், அது எதுவானாலும் சரி, நான் உங்களோடு இருக்கிறேன். முதலாவது பாருங்கள், அதிசயமான தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் அமைதி காத்தார். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நமக்கு ஒரு சிறிய பாடு வந்துவிட்டால், அல்லது ஒரு சிறிய காரியத்தை நாம் நினைத்து கொண்டோமானால் நாம் அமைதியை இழக்கிறோம். அமைதியை இழக்கிறபடியினால் தேவ பிரசன்னத்திற்கு அது தடையாய் மாறிவிடுகிறது. அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம். கிறிஸ்துவை பாருங்கள். படகை அல்ல, காற்றை அல்ல, அல்லது சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்பது அல்ல, கிறிஸ்து என்ன செய்தார். அமைதியாக இருந்து பாருங்கள், முதலாவது. இரண்டாவது பாருங்கள், ஆண்டவர் ஒரு பொழுதும் நமக்கு பயங்கரமான ஒரு காரியத்தை சம்பவிக்கும்படிக்கு செய்பவர் அல்ல. நம்ம இந்த மாதத்து கடந்து போகும்படிக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்கிறது, நான் படிக்கிறேன், கேளுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. நம்ம சாதாரண தமிழிலே நாம் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் ஒரு பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. அதுதான் வேதவசனம் சொல்லுகிற காரியம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில துயரத்தை கொண்டு வருபவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் வாருங்கள், நாம் அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொல்லுகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்கள் எண்ணிக்கொண்டிருக்க கூடும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஒரு பயங்கரமான பாதையிலே நடத்துகிறார். இல்லை, நீங்கள் கடந்து போகிற எந்த ஒரு பாதையும் ஆண்டவர் நடத்துகிற பயங்கர பாதை அல்ல. ஒருவேளை நாமே கடந்து போகிற ஒரு பாதை, நமக்கே உருவாக்கி கொண்ட ஒரு பயங்கரமான பாதையாக இருக்கலாம். இருப்பினும் கிறிஸ்து அங்கே இருக்கிறபடியால் அவர் நம்மை நடத்துகிறவர். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் பயங்கரமான பாதைகளில் உங்களை நடத்துபவர் கிடையாது. அவர் உங்களை சிறுமைப்படுத்துவது கிடையாது. அவர் உங்களை சஞ்சலப்படுத்துவது கிடையாது. ஒரு சமயம் 40 வருடம் இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்தரத்தை சுற்றி கொண்டு வரும் பொழுது திடீரென அவர்களுக்கு மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று மிகுந்த ஒரு அவர்களுக்கு ஆசை வந்துவிட்டது. மட்டன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் போய் மோசையின் இடத்துல போய் பார்த்தீங்களாலும் பெரிய கூக்குரல் இடுகிறார்கள்.
அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள் மோசையை காக்கும்படிக்கு வருகிறார். ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். படிக்கிறேன், கேளுங்கள். என்னாகமம் 11:19 படிக்கிறேன். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரை புசிப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரை புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு திகற்ற வரை நீங்கள் புசிப்பீர்கள். நான் உங்களுக்கு எல்லாவற்றை கொடுப்பேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கடினமான பாதை கடக்கிறதை போல, இந்த மாதம் இன்னும் முடியவே இல்லை, அதற்கு முன்பாக நாம் எப்படி இந்த காரியத்தை சமாளிக்க போகிறோம், எப்படி அந்த பண பிரச்சனைகள் நாம் சமாளிக்க போகிறோம், என்ன நாளைக்கு நடக்கும் என்று சொல்லி பல விதத்தில் நாம் மிகவும் கலங்கி போய் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களை ஒன்றும் நான் பயங்கரமான பாதைகளில் நடத்துகிறவர் அல்ல. நான் மனப்பூர்வமாய் உங்களுக்கு துயரத்தை உண்டாக்குகிறவர் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அவர் சொல்லுகிறார், திகட்டி போகும் வரை சாப்பிடுவார்கள். 21வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரே, நீங்கள் எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டீர்கள், அக்டோபர் மாதத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள், நான் எல்லாவற்றை கொடுப்பேன் என்றும் சொல்லிவிட்டீர்கள், எப்படி கொடுக்க போகிறீர்கள்? அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், என் பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் மட்டும் காலாட்கள் மட்டும் 600,000 பேர் இருக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது 600,000 பேர் இருக்கிறார்கள். 6,00,000 பேர், தமிழில் சொல்ல 6,00,000 பேர். 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. 22வது வசனம், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். மோசே ஒரு கணக்கு போடுகிறான் பாருங்கள். 6,00,000 ஆண்கள், ஒவ்வொருவருக்கும் 1 மனைவி இல்லை மனைவிகள் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவன் கணக்கு போடுகிறான். அப்படியே இருந்த ஒவ்வொருவருக்கும் 3 குழந்தைகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், எத்தனை ஆடு மாடை நீங்கள் அடிக்கப் போகிறீர்கள்? அல்லது சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் போதுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அக்டோபர் மாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்தும் பொழுது பயங்கரமான பாதையில் அவர் உங்களை நடத்த மாட்டார். கவலைப்படாதிருங்கள். அந்த படகில் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் கிறிஸ்து இயேசுவை மட்டும்தான், படகை அல்ல, அதே போல அடிக்கிற காற்றை அல்ல. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதிலை கேளுங்கள். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். நடக்குமோ நடவாதோ? நான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் மாதத்திற்குள் உங்களை உங்களை நடத்துகிற தேவன், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். நான் உங்களை ஆசீர்வதிப்பது நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். உங்களை பாதுகாத்துக் கொள்வது நடக்குமோ நடவாதோ என்பதை நீங்கள் இனிமேல் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சொல்லலாம், மோசே சொன்னது போல, ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன், எனக்குள் இன்னும் இவ்வளவு குறைகள் இருக்கிறது, நான் ஜெப வீரன் கிடையாது, மற்றவர்களைப் போல நான் பாடல் பாடுவது கிடையாது, துதிப்பது கிடையாது, வேதம் வாசிப்பது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பது என் கை குறுகி இருக்கிறதோ? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நீங்கள் எந்த குறைகள் எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லலாம்.
ஆனால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அக்டோபர் மாதத்தில் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனிடத்தில் உங்கள் குறைகளெல்லாம் சொன்னால் கூட அவர் சொல்லுவார், என் கை குறுகி இருக்கிறதோ, நடக்குமோ நடவாதோ என்பதை இனி நீ காண்பாய். என்ன அதிசயமான தேவன் நாம் சேவிக்கிற கர்த்தர்! அதிசயமானவர். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். மோசேயை பார்த்து, மோசே இது சொன்ன பிறகு உடனே ஆண்டவர் 4 தேவதூதர்களை கொண்டு வந்து கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி, என்ன எப்படி எத்தனை ஆடு வேணும், எத்தனை மாடு வேண்டும். நோ, அவர் உங்கள் தேவன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுப்பார், பாதுகாத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணம் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். நீங்கள் பயப்படுகிறதை பார்த்து அவர் பயப்படுவது கிடையாது. நீங்கள் தோண்டு போவதை போவதை பார்த்து ஆண்டவர் தோண்டு போவது கிடையாது. இப்பொழுது பாருங்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிற இந்த படகில் இருக்கிற அந்த சீஷர் எல்லோரும் இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள். என்ன நடக்குமோ அடுத்தது? நடுவாற்றுக்கு வந்துவிட்டோம், நடுக்கடலுக்கு வந்துவிட்டோம். ஒருவேளை நாம் மரித்து விட்டால் இங்கே எப்படி இருக்கும் என்று சொல்லி பயந்திருக்கக்கூடும். அல்லது அதில் இருக்கிற ஒரு சீஷன் சொல்லியிருக்கக்கூடும், நாம தண்ணியில் குதிச்சிடுவோம் என்று சொல்லி. வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வரது காலத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்கிறார்கள். இருப்பினும் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கிறிஸ்து என்று இருக்கிறார் என்பதை அவர்கள் இன்னும் முழுவதாக உணரவில்லை. இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் மனதிலே பயம் முழுவதும் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறபடினாலே அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாது, முதலாவது பயத்தை நிறுத்து, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்பொழுது தான் நான் உன்னோடு இருக்கிறதை உன் கண்கள் தெளிவாக காணும். அநேக சமயங்களிலே பயத்திலே பாருங்கள், நம் கண்கள் இருண்டு போய்விடும். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயத்தை நிறுத்து, நான் உன்னோடு இருக்கிறதை நீ காண்பாய். பயத்தை நிறுத்தி, நான் உன்னோடு இருக்கிறதை காண்பாய். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நான் உன்னை நடத்துவேன். நடக்குமோ நடக்காதோ என்ற பயத்தை நீங்கள் அப்புறப்படுத்தி பாருங்கள், நான் உன்னோடு இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். சொல்லு, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி, உங்களுக்கு வேண்டியது பலன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணும்படிக்குத்தான் அவர் அந்த படகில் இருக்கிறார். என்ன அதிசயமான தெய்வம் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். நாம் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயம் செய்கிறவர், எல்லா விதத்திலும் சகாயம் செய்கிறவர். ஆவிக்குரிய விதத்தில் சகாயம் வரும், உலக பிரகாரமாய் சகாயம் வரும், நம்முடைய ஆரோக்கியத்தில் சகாயம் வரும், எல்லா விதத்தில் அவர் சகாயம் செய்வார். அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் தானே சொன்னார், அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்று. அவர் தானே சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் என்று. அவர் தானே சொன்னார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13வது வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள். 14வது வசனம், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்து, வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். என் தேவன் பாருங்கள்,
நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். எதிலே நீங்கள் சிறையிருக்கப்பட்டதை போல உணர்கிறீர்களோ அதை திருப்புவார். இப்பொழுது சீஷர்கள் அந்த படகிலே சிறையிருப்பை போல உணர்கிறார்கள். எங்கும் தப்பிக்க முடியாது. கார் இருள், தண்ணீருக்குள்ளும் குதிக்க முடியாது. படகில் இருந்தாலும் மரணம், வெளியே குதித்தாலும் மரணம். அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், என்னை நோக்கி உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். சீஷர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போகிறார்கள். அவர் சொல்கிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிகிறோம், நீர் என்ன செய்கிறீர்? அமைதியாக இருக்கிறீரே என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறையிருப்பை மாற்றுவதற்காகவே ஆண்டவர் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர். என்ன அதிசயமான தேவன், என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். என்ன காரியம் அது? அவருடைய கண்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மீதே இருக்க வேண்டும். கண்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மீதே இருக்க வேண்டும். சகாயம் செய்கிற சகாயர் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்தை உங்களுக்கு கொடுத்தது ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் நடத்துகிறது ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையான காரியத்தை உங்களுக்கு கொடுப்பது ஆண்டவர். உங்களை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறவர். அடுத்தது ஒரு காரியத்தை பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு எப்பொழுதும் நீங்கள் எந்த பாடில் போனாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவர். இந்த பாடு தொடர்ந்து இருக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு ஒரு பொழுதும் அவர் உங்களை அதை அனுமதிப்பது கிடையாது. அது எந்த பாடாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர் வைத்து விடுவார். அதுதான் கிறிஸ்து. சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். படிக்கிறேன் காலங்கள். மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய எண்ணங்களிலே என்னை குறித்து தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு வேத வாக்கியம் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமை குறித்தும் நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இது இரண்டும் நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ளாதபடியினாலே என்னை குறித்து தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 4:39 சொல்லுகிறது பாருங்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு காற்றும், எந்த ஒரு காரியமும் இறைகிறதை போல இருக்குமானால் அதை அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அமைதிப்படுத்தி விடுவார். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். எத்தனை முறை பிசாசு பிடித்தவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு தொடுதல், அவ்வளவுதான். கிறிஸ்துவின் மீதே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். பிசாசு எப்பொழுதும் கிறிஸ்துவின் மீது கண்கள் வைத்திருந்தது. ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் செல்கிறார். கிறிஸ்துவை பார்த்த உடனே அவைகள் அலறிற்று. அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்தல்ல, பிசாசுகளிடத்திலிருந்து பிசாசு பாருங்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதே தங்களுடைய கண்களை வைத்திருந்தது. அவைகள் சொல்லிற்று, நீர் ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் நியாயம் தீர்க்கும்படிக்கு வந்தீர் என்று சொல்லி பயந்து நடுங்கிற்று. அவைகளுடைய கண்கள் கிறிஸ்துவின் மீதே இருந்தது. அவைகளுக்கு தெரியும், கிறிஸ்து சகாயர். அவரை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் சகாயம் செய்வார் என்பதை அவைகள் அறிந்து வைத்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சேவிக்கிற கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. அவர் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி எல்லாவற்றையும் அமைதலை உண்டாக்குகிற கர்த்தர். இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், ஒவ்வொரு நாள் காலையும் மத்தியானமும் இரவும் இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி உங்களை அமைதிப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் அவர் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி
நீங்கள் உங்களை அமைதலாய் அவர் வைத்துக் கொள்வார். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டேன். பாருங்கள், பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவன் சொல்லுகிறான், நான் எந்த நிலை ஆனாலும் சரி, நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன், கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடினால் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த காரியமானாலும் சரி, ஒருவேளை மகிழ்ச்சியான காரியத்தை நான் கடந்து போகலாம், அல்லது ஒருவேளை ஏற்றத்தாழ்வை கடந்து போகலாம், ஒருவேளை நான் சோர்வை கடந்து போகலாம், பலவீனத்தை கடந்து போகலாம், அல்லது தொடர்ந்து அந்தகார சக்திகள் என் மனதை என்னுடைய சரீரத்தையோ அது தாக்கிக் கொண்டே இருக்கலாம். எந்த காலத்தினாலும் சரி, அவன் சொல்கிறான், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை நான் பார்த்து பார்த்து மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 12வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவன் சொல்லுகிறான், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அவன் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவையே பார்த்து கொண்டிருப்பதினாலே தாழ்ச்சி வரும் பொழுது அது என்னை ஒன்றும் செய்வதில்லை, வாழ்வு வரும் பொழுதும் அது என்னை ஒன்றும் செய்யவில்லை. நான் இவைகளை கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். அவன் சொல்கிறான், பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் மாதத்துக்குள் ஆண்டவர் தான் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பார்த்து அறிந்து கற்றுக்கொள்வது. ஒன்று, முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அமைதலாக இருங்கள். எல்லாவற்றிலும் அமைதலாக இருங்கள். உங்களுக்கு வருகிற தொலைபேசியில் முதல் கொண்டு மற்ற எல்லா காரியத்திலும் அமைதலாக இருங்கள். கிறிஸ்துவை போல அமைதலாக இருங்கள். சுற்றிலும் புயல் வீசுவதைப் போல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அமைதலாக இருங்கள். ஒன்று. இரண்டாவது, பாருங்கள், அவருடைய வார்த்தையின் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் தானே சொன்னார், நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். மூன்றாவது, பாருங்கள், நாம் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை. கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். நான்காவது, பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். இறையாதே, அமைதலாயிரு என்று அவர் சொன்னார். எல்லா இரைச்சலும் நம் மனதிற்குள் ஆவிக்குள்ளாக இருக்கிற அல்லது நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினருக்குள்ள இருக்கிற எல்லா இரைச்சலையும் ஆண்டவர் உங்களுக்காக அமைதிப்படுத்துவார். இறையாதே, அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். எல்லாம் அறிவிடும். நீங்கள் படகை பார்த்தீர்களானால் சோர்ந்து போய்விடுவீர்கள், காற்றை பார்த்தீர்களானால் சோர்ந்து போய்விடுவீர்கள். ஆனால் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிற கிறிஸ்துவையே நீங்கள் பாருங்கள். பவுல் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு போதிக்கப்பட்டேன். நான் கிறிஸ்துவையே பார்த்ததினாலே வாழவும் தாழ்வும் எல்லாம் எனக்கு சமமாய் இருக்கிறது, மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். என்ன அதிசயமான கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் பாருங்கள். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார். நீங்கள் மகிழ்ந்திருக்க போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் தகப்பனே, நாங்கள் பாக்கியசாலிகள் அப்பா. கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இந்த நாளில் இருந்து எங்களுக்கு விரோதமாக இறைகிற எல்லா விதமான இரைச்சல்களையும் நீர் அமைதிப்படுத்துவீர். நீர் என்ன செய்தீரோ அப்படியே நாங்கள் அதை பின்பற்றுவோம். நீர் சொன்னீர், உங்களுக்கு வேத வசனம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், என் வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர். நாங்கள் கற்றுக்கொள்ளும் படிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. அது மட்டுமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது போல நடக்குமோ நடக்காதோ என்ற காரியம் நீர் எல்லாவற்றை செய்ய வல்லவர். இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நீர் ஆசீர்வதியும். ஜீவனுள்ள தகப்பனை அவர்கள் கடந்து போகிற எல்லா இரைச்சல்களையும் மாற்றி போடும். பூரண சுகத்தை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், விடுதலை தாரும். ஒரு தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டட்டும் இயேசு சுவாமி.
விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் 90 நாள் ஜெபத்தை அக்டோபர் 1 ஆரம்பித்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் ஜெபிக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இந்த 90 நாள் ஜெபத்தை நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு இணைகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலத்த காரியத்தை செய்வார். கடந்த வருடம் 90 நாட்கள் ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நான் இந்த வருடம் பார்த்தேன். எல்லோரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அபிஷேகம். என்ன அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு தேவ வல்லமை உங்களை தொடும். கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். என்ன அதிசயமான இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் பாருங்கள். அதனால் உங்களுக்கு ஜெப உதவி உங்களோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிப்பேன். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இப்பொழுது நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தெய்வ பிரசன்னம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். பெரிய காரியத்தை காண்பீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்வார். நாம் நற்கருணை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி நீங்கள் புசியுங்கள், அது உங்களுக்காக விற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நாம் அதை சாப்பிடுவோம். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம், என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார். நம்பிக்கையோடு நாம் இதை பானம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you for tuning in to Risen Grace Ministries Online. If you enjoyed the video, please like the video, comment and subscribe to our channel right now. Also, if you'd like to contact us, you may do so via this email. For more details, you may refer to the description box below. Also, share this video with your friends and family to spread the love and the word of God in this season. Once again, thank you for tuning in and God bless you.